சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி KN நேரு, மணிவண்ணன், ரவிச்சந்திரன் அவருடைய சகோதரர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படுகிறார்கள். 8 மாதத்துக்கு சிறையில் இருப்பது உறுதி. எது கிடைச்சாலும் ஆட்டைய போடலாம், எவனை வேணாலும் அமுக்கலாம், மேலே நம்மளை கேள்வி கேட்பானா, அப்போ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். நீங்கள் அவரை MLA-வாகவோ அமைச்சராகவோ ஆக்கினால் தில்லையா நகர்னு இங்கே இருக்கக்கூடிய பகுதி KN நேரு நகராக மாறும். இதுதான் நாளைக்கு நேருவோடைய 2 வரி வரலாறு, வேற எதுவுமே கிடையாது. ஊரை அடிச்சு உலையில போட்டு ஆட்டையை போட்டு கட்சி கொண்டாந்து கட்டு, நாளைக்கு கோடி கோடியா சம்பாரிச்சுக்கங்கிற வயத வாக்க தான் நேரு ஆபீஸுக்கு பின்னாடி போர்டுல எழுதி போட்டுக்கிட்டு உட்காரணும். இல்லை கல்லறையில எதுவும் வைக்கிறீங்கன்னா அதை தான் வைக்கணும். இந்த உள்ள புந்து இந்த கலாட்டா பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ற புத்திலாம் நேரு கிடையாது. அதான் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இந்த கிரிமினல் புத்திலாம் யாருன்னா ராமஜெயம். அதான் சொல்றான்ல, ஒரு இடத்துல பக்கத்து வச்சிருந்தேன்னா உன் ஜாவுக்கு நேரம் விட கிடைச்சிருக்கும். நீ ஊர்ல வம்பளுக்காத இடமே கிடையாது. இல்லாத தொழில் இல்லை. ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு விவசாயங்கள்ல இருந்து நாளைக்கு டாப்ல என்னென்ன இருக்குதோ, காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ், ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, நர்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நாளைக்கு திருச்சி மாவட்டத்தில் அவர் புது பஸ் ஸ்டாண்டு கொண்டுட்டு வந்தாரோ அதை சுற்றியே நாளைக்கு அவர் காலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. மகன்களுக்கு திரும்பி என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. தொழில் ரீதியாக நேருவோடைய சகாப்தம், அவரோடைய ரொம்ப நீண்ட கால ஆசை என்ன தெரியுமா? ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திருச்சி சூர்யா சார். சார் வணக்கம். அமைச்சர் நேரு அவர்கள், அவர் திருச்சி மற்றும் டெல்டா பகுதிகளில் அவருடைய இந்த செல்வாக்கு, அவருடைய திமுகவினுடைய இந்த பங்களிப்பு என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அதை தானே சொல்றீங்க, என்ன பங்களிப்பு இல்ல அவருடைய செல்வாக்கு அப்படி நிச்சயமா. ஏன்னா இப்போ செல்வாக்கு உருவானதுக்கு காரணம் அதிகாரம் உருவாக்குனதுக்கு காரணம் பணம். அவ்வளவுதானே. ஆனா சார், இப்போ தொடர்ந்து 3 கடிதங்கள் அமலாக்கத்துறை DGPக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. மேலும் பல வழக்குகளும் அவர் மீது இருக்கின்றன. இப்போ தேர்தல் சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கு அவர் மேலே வருது, நீங்கள் உடனே பதிவு செய்யுங்கிற ஒரு அழுத்தம் மத்திய இயந்திரத்தால் கொடுக்கப்படுது என்று சொன்னால் மத்திய அரசு என்ன கருத்தில் வைத்திருக்கிறது? குறிப்பாக அந்த வழக்கினுடைய விவரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நகராட்சி துறையில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2000 சில்லறை அப்பாயின்மெண்ட்ஸுக்கு அவர் லஞ்சமும் அந்த கரப்ஷனும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்ற இதுதான் அந்த சாராம்சம், அந்த வழக்கினோட சாராம்சம். ஸோ என்ன நிலைநாட்ட விரும்புகிறது மத்திய அரசு? மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநில தேர்தலுக்குள்ளார களமிறங்கும் போது தனக்கு அந்த வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறப்ப ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பது மக்கள் மத்தியில் ஆளும் வர்க்கத்தை நாளைக்கு ஊழல் கட்சியாகவும் ஊழல் பேர்வழிகளாலும் பிரச்சாரம் பண்ணாதான் இவங்களுக்கு அது சாதகமான ஒரு களத்தை ஏற்படுத்த முடியும்னு எல்லா மாநிலத்திலையும் செஞ்ச அதே விஷயத்த தமிழ்நாட்டிலும் நாளைக்கு களமிறங்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு இது பிஜேபியோட ஸ்டைல் பேட்டர்னாக இருந்தாலும் இதில் யார் ஃபுல் எஃபர்ட் போடுறதுனா எடப்பாடி. அவர் ஒரு பெரிய பேட்டர்ன் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதாவது நயினார் நாகேந்திரன் பிஜேபியோடைய மாநில தலைவராக அவர் ஒரு 6 அமைச்சர்கள் பேரை கொடுக்குறாரு. அதற்கு அப்பாற்பட்டு எடப்பாடி ஒரு 5 அமைச்சர்கள் பேரை கொடுக்குறாரு. அதே மாதிரி RN ரவி ஒரு IPS ஆஃபீஸருங்கிறதுனால பெண்டிங் வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யாருக்கு வழக்குகளை துரிதப்படுத்தலாம், யார் யாரெல்லாம் கன்விக்ட் ஆவாங்க கன்ஃபார்மாக, அப்போ அவங்கெல்லாம் இந்த அதாவது ஆஃபீஸருங்கிறதுனால ரொம்ப ப்ரீஃபாக அந்த கேஸ் டீட்டெயில்ஸோட இந்த மினிஸ்டரை அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுறப்ப தான் எனக்கு நான் கெஸ் செய்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி பொன்முடியோட அந்த செம்மண் ஏப்ரல் 2ஆம் தேதி. எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல் 6ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ போலிங் டேட்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதை தாண்டி ஒரு 4 நாள் கழிச்சு அப்படிங்கிறப்ப அன்னைக்கு நீங்கள் திரும்பி இதே சமயத்தில் பொன்முடிக்கு MLA கேண்டிடேட் கொடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. நான் சொல்கிற சினாரியோவை சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். பொன்முடிக்கு திரும்பி MLA சீட் தரீங்க, அவர் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இருக்கிற MLA மந்திரியாக தொடர்ந்து திரும்பி நான் தாங்கிறாரு. கரெக்டாக வாக்காளர்கள் நாளைக்கு எப்போ போய் அந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு மைண்ட் செட் பண்ணுற அந்த 3 நாளைக்குள்ளார ஒரு தீர்ப்பு பொன்முடிக்கு எதிராக வருது. வேட்பாளர்லேருந்து நீக்கப்படுவார், வேற ஒரு கேண்டிடேட் போடணும். அது ஆக்சுவலாக அப்போ உடனே போட முடியாது.
அந்த கீழமை நீதிமன்றம் தானே, சென்னை உயர்நீதிமன்றம் தானே அந்த தீர்ப்பை வழங்குகிறது. நீங்கள் சிறப்பு நீதிமன்றம் மேலே போய் இவங்க ஸ்டே வாங்கினதை ரீஇன்வெஸ்டிகேஷன் போடுறாங்கல்ல, இப்போ இதில் திரும்பி வரதில் நீங்கள் மேலே போனாலும் இதுக்கு மேலே நீங்கள் பிஜேபியை மீறி எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுவீங்களா? ஓகே, உங்களை கன்விக்ட் பண்ணி எலெக்ஷன் டைமில் உங்களை நெகட்டிவாக கொண்டுட்டு வரணும் தானே செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஊழல் கரைங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்போ இது எப்படி சார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமணா படத்தோடைய விஜயகாந்த் ஸ்டைல் தான். ஒரு டிபார்ட்மெண்ட் எடு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ஊழல் பணம் பண்ணவன் அதிகபட்சம் டாப் 10 இருப்பான்ல, அவன் லிஸ்ட் எடு, அதில் நம்பர் 1 தூக்கு அப்படிங்கிற இடத்துல தான் KN நேரு வராரு. திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாத்தோடைய ஊழல் பட்டியலையும் எடுக்கிறப்ப இருக்கிறதுலே நம்பர் 1 ஊழல் செய்த அமைச்சர் யாரு அரெஸ்ட் பண்றதுக்கு? உங்க மணி மைந்தர் தானே சார். அதாவது அதில் வந்து எல்லா அமைச்சர்களும் சம்பாதிக்கிறது தான், யாரும் ஒன்றும் தியாக வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறதில்ல, எல்லாரும் எதுக்குமே பர்சன்டேஜ் இல்லாமலாம் இங்கே எங்கேயும் வேலை நடக்கிறதில்ல. ஆனால் இவர் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்பில் தர்மலிங்கம் தான் நாளைக்கு முக்குளத்தோர் சமூகத்தின் அடையாளமாக திருச்சியை வந்து காங்கிரஸ் கோட்டையாக இருந்ததை உடைச்சி திமுக கோட்டையாக மாற்றுறாரு. கலைஞர் அவர்கள் குளித்தலையில் எம்எல்ஏவாக நிற்கிற சமயத்தில் அந்த தொகுதியோடைய மனநிலை அப்படியே திமுகவுக்கு ஆதரவாக மாற்றுறத அன்பில் தர்மலிங்கம் அதை அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கிறாரு. அந்த இடத்துல நாளைக்கு அவருடைய சில ஆட்டத்தை கொட்டத்தை அடக்கிறதுக்காக கலைஞர் முடிவு செய்த போது அடுத்த பெரும்பான்மை சமூகமான முத்துராஜ கமுலேட்டிலேருந்து செல்வராஜை எடுத்து அவரை நாளைக்கு மாவட்ட செயலாளராக்கி அவரை வச்சு லாபி பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 சமூகத்திலையும் இல்லாத நேரு இதை எப்படி சமாளிப்பார்? ஏன்னா அப்போ செல்வராஜ் வைகோ கட்சி ஆரம்பித்தாருன்னு அதுக்கு போயிடுறாரு. அப்போ அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு. அப்புறம் யாரை போடுறதுன்னு இவர் சிட்டிங் மினிஸ்டராக இருக்க போக நேருவை நாளைக்கு மாவட்ட செயலாளராக போடுறவங்க அன்னைக்கு அந்த கொடுத்த பதவியை தற்காலிகமாக போடுவாங்களா, அமைச்சரை போட்டு வைங்கிற மாதிரி போட்டதை அதை அவர் நாளைக்கு நிரந்தரமாக தக்க வச்சுக்கிட்டார். 23 மாவட்ட செயலாளரில் ஒருத்தராக இருந்தவர், 65 மாவட்ட செயலாளரில் ஒருத்தராக இருந்தவர், இன்னைக்கு திமுகவில் டாப் 3ல் நம்பர் 1. அவ்வளோதானே, 5 பெரும் தலைவர்களில் அவரும் இருக்கிறாரு. அதே நாளைக்கு உங்களுக்கு தலைவர், உங்களுக்கு பொதுச்செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர் டாப்பில் வந்துட்டாரு. அதே இப்போ மினிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் இருப்பாரு, நாளைக்கு துரைமுருகன் இருப்பாரு, உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்காரு, நேருவா இருக்காரு. ஸோ கட்சிக்குள்ளாரையும் டாப் 5ல் ஒருவர், அமைச்சரவையில் டாப் 5ல் ஒருவர். இவ்வளவு பெரிய ஒரு பூம் இவருக்கு கொடுத்ததுக்கு எந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இவ்வளவு திமுகவில் செல்வ செழிப்போட இவர் ஏன் இயங்குறாரு, எப்படி முடியுது அப்படின்னா, இந்த முதல்ல எது கிடைச்சாலும் ஆட்டையை போடலாம், எவனை வேணாலும் அமுக்கலாம், மேலே நம்மளை கேள்வி கேட்பானா அப்போ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோங்கிற ஸ்டைல. அதாவது இது ஏடிஎம்கே பேட்டர்னு. ஏடிஎம்கேல 80% அந்த அம்மா எடுத்துக்கிட்டு 20% அந்த அமைச்சர் கொடுக்கும். அதாவது உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துருவோம், நீ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டாந்து கொடுக்குறியாங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, இந்த கப்பங்கட்டுற பேட்டர்னை திமுகக்குள்ளார முதல்ல இன்வென்ஷன் பண்ணது யாரு அப்படின்னா KN நேரு. 2006ல் முதலமைச்சராக கலைஞர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வயது மூப்பு காரணமாக சில விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்த முடியாமல் போகிறப்ப குடும்பத்துடைய கைகள் உயர ஆரம்பிக்குது. துணை முதலமைச்சராக ஸ்டாலின் வருகிறார், மத்திய அமைச்சராக அழகிரி வருகிறார், எம்பியாக கனிமொழி வருகிறார், பிகைண்ட் த ஸ்கிரீன் பாஸாக செல்வி அக்கா வராங்க. நாளைக்கு ஒரு பக்கம் ராஜாத்தி அம்மா, ஒரு பக்கத்து தயாளம்மா, ஒரு பக்கத்து துர்காம்மான்னு இந்த மாதிரி ஆக்டோபஸ் கைகள் கூட எண்ணி விடலாம். ஆனால் கலைஞர் குடும்பத்தில் இருந்த கைகள் எங்கெங்கிறது எது வேலை பார்க்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தப்ப இதில் ஒரு குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணால் இன்னொரு குடும்பத்துக்கு பகையாளி ஆயிடுவான். அழகிரி அண்ணனுக்கு வேண்டியவர்னா ஸ்டாலினுக்கு எதிரி, ஸ்டாலினுக்கு வேண்டியவர்னா கனிமொழிக்கு எதிரி, கனிமொழிக்கு வேண்டியவங்கன்னா செல்விக்கு எதிரி, செல்விக்கு எதிரினா ராஜாத்திம்மாக்கு எதிரி. ஸோ இந்த மாதிரி இதை எல்லா குடும்பத்தையும் நாளைக்கு ஒரு சேர நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்லவர்னு ஒரு பேர் எடுத்தது யாருன்னா நேரு. ஏன்னா யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு 5 வீடு மிரட்டி எடுக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு வீட்டை நாளைக்கு செல்வியக்கா கொடுத்துருவாரு, ஒரு வீட்டை அழகிரின்னு கொடுத்துருவாரு, ஒரு வீட்டை சில கனிமொழி கொடுத்துருவாரு. ஸோ நான் சொல்றது தலைமை யாரு பக்கம் போனாலும் சரி அவங்க நமக்கு வந்து தெளிவா இருப்பாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல. இப்ப இவர் நேரு 1, அடுத்தது ரவிச்சந்திரன், மணிவண்ணன், இப்ப உயிரோட இருக்கிறது, அப்புறம் ராமஜெயம் இறந்தது. இந்த 4 பேர்ல ஆளாளுக்கு ஒரு குடும்பத்தை கையில வச்சிருப்பாங்க. இப்ப ரவிச்சந்திரன் ஃபுல்லா கனிமொழி கண்ட்ரோலு, இப்ப அதே நாளைக்கு நேரு ஃபுல்லா ஸ்டாலினை பார்த்துக்குவாரு, அதே இவங்க ஃபுல்லா இதை பார்த்துக்குவாங்க, யாரு செல்வி அக்காவை பார்த்துக்குவாங்க. இது மாதிரி ஆளுக்கு ஒரு பிரதர்ஸ் அப்படியே பிரித்து விட்டதுக்கப்புறம் அங்கங்கே என்னென்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பிச்சு யாரும் என்னை தடுக்க முடியாது, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் செய்கிறதுக்கு யாருனால என்ன செய்ய முடியும், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த லேண்ட் கிராபிங்கை
வந்து உண்மையிலேயே உருவாக்குனது. விருப்பம் இல்லாமல் ஒருவரின் பெயரை நான் சொல்றது 2006லலாம் நடக்கல பாசு. இப்ப இருக்கிற மந்திரியா இருக்கிறப்பயே இவருடைய தில்லைநகர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்குது. ஓகே, அவங்க 30 ஆண்டு 40 ஆண்டு காலமா அங்கதான் இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் இவங்க இன்னும் திருந்தல, இவங்க இன்னும் சந்தானம் சொல்லுவாங்க, இவன் என்ன திருந்துறமாமா அப்படிங்குவாங்கல்ல, அது மாதிரி இவங்க இன்னும் திருந்தாமையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில திடீர்னு கரண்ட் கட் ஆயிருது. அதுக்கப்புறமேல என்னன்னு போய் ஆபீஸ்ல கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் போய் மந்திரியை பாரு மந்திரியை பாரு மந்திரியை பாருங்கிறாங்க. அப்ப போய் பார்த்தா குடியிருக்கிறான், கடை நடத்துறான், 30 வருஷமா அங்கேயே இருக்கிறான். ஆனா அவனுக்கே தெரியல. என்ன அப்படின்னா மளிகை கடை இங்க இருக்குது, இவர் ஒரு மகன் ஆபீஸ், இப்ப புதுசா ஒரு அருணருக்கு இங்க ஒரு ஆபீஸ், இங்க இவங்க கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க, நடுவுல இந்த கடை தொக்கா நிக்குது. அவனுக்கே தெரியாம அந்த இடத்தோட பேரு பட்டா சிட்டா இபி கனெக்ஷன் முதல் கொண்டு நாளைக்கு வேற ஆள் பேர்ல மாறிடுச்சு. இவர் போய் நின்னப்ப நேரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்னும் என்ன வேணுமோ வாங்கிக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த இடம் வேணும், நான் காசு தரேன், நீ வாங்கிக்கணும் பரவாயில்ல, போதும்பா, இத்தனை வருஷம் தான் கடை போட்டல, அப்புறம் என்ன, விடு காலி பண்ணிரு, அவ்வளவுதான். ஒரு அபகரிப்பு செஞ்சது மட்டும் அவ்வளவுதான். இவ்வளவுதான் டைலாக். அதுக்கு மேல வேற என்னத்த பேசினாரு? போதும், நீ 30 வருஷம் கட்சி கடை நடத்திட்டு இவ்வளவு நாள் கடை நடத்திட்டல, போதும், கடையை காலி பண்ணிரு. அதுக்கு மேல வேற என்னங்க செய்வான்? நாளைக்கு இன்னும் அவனுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறவன் நீ போய் நேருகிட்ட சட்டையை பிடிச்சிக்கிட்டு வம்புல்பியா? இன்னமும் இவர்கள் அந்த வேலையை தான் பாக்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்தின் போது நான் தனியா லேண்ட் கிராபிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண போறேன், திமுக அமைச்சர்கள் மற்றவர்களிடம் வழிப்பறி செய்த இடங்களை நான் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தால் மீட்டு தருவேன் அப்படின்னு அந்த அம்மா அறிவிச்சது திருச்சியில் புத்தூர் 4 ரோட்ல பிரச்சாரத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட் கிராபிங் மேட்டரையே திறக்கிறாங்க. என்ன அப்படின்னா அடுத்த வரியே சொல்றாங்க, மீண்டும் நாளைக்கு KN நேருவுக்கு வாக்களித்து நீங்கள் அவரை எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ ஆக்கினால் தில்லைநகர்னு இங்க இருக்கக்கூடிய பகுதி KN நேரு நகராக மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தில்லைநகர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையோட டி நகர் மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ரேட் அதிகமான இடம், அங்கே விஐபிங்க மட்டும்தான் இருப்பாங்க, ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு முழுமையாக கமர்ஷியலாக மாறி வெறும் கடை வீதிகள், மருத்துவமனைகள், ரெஸ்டாரண்ட்னு ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா 12 கிராஸ் இருக்குன்னா 12 கிராஸ்ல இருக்கிற பெரும்பான்மையான 80% வீடுகள் எல்லாமே நாளைக்கு நேரு டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இப்போ நாளைக்கு நாங்களே அங்கே ஒரு வீட்டில் குடியிருந்தோம், அந்த ஓனரை மிரட்டி நாங்கள் குடியிருக்கிறப்பயே நாளைக்கு அந்த ஓனரை மிரட்டி அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டார். ஓகே, இவரை பொறுத்த வரைக்கும் அந்த தில்லைநகரை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு வச்சுருக்காங்கல்ல, TVH பில்டர்ஸ். நீங்கள் சென்னையில் நிறைய இடத்துல பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நேருவோடது தான். அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸு கீழே இந்த தில்லைநகரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்து அட்டாச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இங்கே ரெண்ட்டுக்கு வரீங்களா, நீங்கள் அதை எடுத்துக்க, கட்டிக்க, இடிச்சுக்க, பண்ணிக்க, 5 வருஷம் உனக்கு அக்ரிமெண்ட் தரேன், எடுத்தோன்னே 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்கணும், வருஷம் 10% இன்க்ரீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த தில்லைநகர்ல இருந்து தனக்கு வரக்கூடிய ரெவென்யூ ப்ராப்பர்ட்டி எல்லாம் அசெட் ஆயிருச்சு, வாடகைகள் மட்டுமே 2 கோடிக்கு மேலே வருதுங்கிறாங்க. அப்போ எவ்வளோ வீடு வச்சிருப்பாரு? ட்ரூ வேல்யூ ஹோம்ஸு சென்னையில் ஆரம்பித்து கர்நாடகாவுக்கு போய் தெலுங்கானா போய் இப்போ USA வரைக்கும் ரியல் எஸ்டேட் செய்கிறார்கள். அதிமுக காலத்தில் அவங்க நாளைக்கு திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தப்பையும் ஜெயா டிவியில் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நேரு கம்பெனி. ஆனால் எந்த சேனலில் விளம்பரம் ஜெயா டிவியில், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மானங்கட்டு போய் திரும்பி மந்திரி கொடுத்து வச்சிருப்பாங்க, ஏன்னா காசு கொடுக்குறாருல. எந்த இடத்துல டிஆர் பாலுவோடைய உழைப்போ, டிஆர் பாலுவோடைய சீனியாரிட்டியோ, டிஆர் பாலுவோட சமூகத்தை சார்ந்து எதுவுமே இல்லாத ஏவாவேலுவோ KN நேருவோ இன்னைக்கு எப்படி கொண்டாந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், பணம் தான். ஓகே, இவங்களுக்கு அப்பாற்பட்ட நான் சொல்றேன், நீ கொள்ளை அடித்தாலும் வழிப்பறி பண்ணாலும் டிஆர் பாலு முதன்மை செயலாளர் பதவியை நேருக்கு கொடுக்க மறுக்கிறார். 2 பேத்துக்கு முதல்ல பிரித்து கொடுக்குறதா தான் இருந்துச்சு, அவர் மறுக்கிறாரு. அது முடியாதுங்கிறப்ப தான் டிஆர் பாலுவை எடுத்துட்டு KN நேருவை ஸ்டாலின் போடுறப்ப சொன்னது, கட்சியினால பல பேர் பணம் சம்பாரிச்சுக்கிட்டீங்க, ஆனால் யாரும் கட்சிக்கு செலவு பண்ணல, ஆனால் நேரு நான் எது கேட்டாலும் செய்கிறாரு, அதனால நான் கொடுக்குறேங்கிறது தான் ஸ்டாலினுடைய வாதமாக இருந்துச்சு. இதுதான் நாளைக்கு நேருவோடைய 2 வரி வரலாறு, வேற எதுவுமே கிடையாது. ஊரை அடித்து உலையில போட்டு ஆட்டையை போட்டு கட்சி கொண்டாந்து கட்டு, நாளைக்கு கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கங்கிற வாக்க தான் நேரு ஆபீஸுக்கு பின்னாடி போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு உட்காரணும். இல்லை கல்லறையில் எதுவும் வைக்கிறீங்கன்னா அதை தான் வைக்கணும். இல்லை இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஊழல் பட்டியலில் நம்பர் 1ல இவர் தான் இருக்காரு அப்படின்னு. ஆமாம், ரமணா படம் எவ்வளவு வச்சிருப்பாரு அவர் சொத்தா? ED-னாலேயே கண்டுபிடிக்க முடியாது.
எண்ணிக்கையில் அடங்காதது. உண்மையிலேயே முடியாது. நான் தான் சொல்றேன்ல, அமெரிக்கால நாளைக்கு ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நாளைக்கு ஏசியாவின் மிகப்பெரிய ரைஸ் மில்லின் முதலாளி நீங்க தான். விவசாயம் பண்றேன், சாதாரண நான் விவசாயி அப்படிங்குவாரு. வெறும் நெல்லு விவசாயம் மட்டுமே 800 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு. அது இல்லாம தென்னந்தோப்பு ஒரு 1000 ஏக்கருக்கு போட்டு வச்சிருக்காரு. இது இல்லாம ஒரு 30 ஏக்கருக்கு தனியா மாடு மட்டும் வச்சிருக்காரு. அதுல வச்சிருக்கிற எல்லா மாடுகளுமே எல்லாம் ஹைபிரிடு வெளிநாடு மாடுகள். அதாவது நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நீங்க கேட்டா இப்படி ஒரு மாடு இருக்கான்னு கேட்பீங்க. ஒரு மாடு ஒரு நாளைக்கு 1 டன் சாப்பிடும். அந்த 1 டன் சாப்பிட்ற மாடு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் பால் கலக்கும். கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறாரு. அது எல்லாமே ஹைபிரிட் பிசினஸ். இது மாதிரி இப்போ நடுவில் ஏதாவது ஜோசியக்காரன் சொன்னானா இந்த கேஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்லி குதிரை வாங்கி வளர்ந்து டெய்லி உன் கையால சோறு கொடு, உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு குதிரை 30 லட்சம் ரூபாய்க்கு 15 குதிரை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. வாகனங்கள் மட்டுமே அவர் வைத்திருக்கக்கூடிய ஹைபிரிட் வாகனங்கள் மட்டுமே 60 கோடிக்கு மேல கார் மட்டும் வச்சிருக்காரு. ஒரு வாகனம் 3.5 கோடியிலேருந்து 4 கோடி அந்த மாதிரி வச்சிங்கன்னா 60 கோடி ரூபாய்க்கு கார்கள் மட்டும் வச்சிருக்கிறார். காவேரி மருத்துவமனை உண்மையிலேயே இந்த ரெட்டியாரா அந்த ரெட்டியாரா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனரு உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளா இல்லையா? அதை விட ஒருத்தர் பெரிய ஆள் இருக்கிறாருன்னா கேட்குறாரு. அப்போலோவுக்கே தண்ணி கட்டுறாங்கல்ல. திருச்சியில நாளைக்கு ஒரு ரெட்டியார் மருத்துவர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து அவன் பணம் போட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறான். இந்த உள்ள புந்து இந்த கலாட்டா பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ற புத்திலாம் நேரு கிடையாது. அதான் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இந்த கிரிமினல் புத்திலாம் யாருன்னா ராமஜெயம். அதுதான் சொல்றான்ல, ஒரு இடத்துல பக்கச்சு வச்சிருந்தேன்னா உன் ஜாவுக்கு நேரம் விட கிடைச்சிருக்கும். நீ ஊர்ல வம்பளுக்காத இடமே கிடையாது. பிஆர்பி கிரானைட்ஸ் 18 கண்ட்ரிகள் வெளிநாடுகளில் செய்த தொழிலை உள்ள புந்து 18 கண்ட்ரியில் இருக்க தொழிலையும் டேக் ஓவர் பண்ணிட்டேன். விருப்பப்பட்டார் ஒரு பொண்ணு மேலன்னா நாளைக்கு எப்படியாச்சும் அடைஞ்சிருவாரு. ஒரு ஸ்கூலு, ஆனால் கிறிஸ்துவ சம்மந்தப்பட்ட ஸ்கூலு, அதில் இவர் நாளைக்கு சீட்டு கேட்குறாரு ராமஜெயம். அதை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு இபி கனெக்ஷனு, வாட்டர் கனெக்ஷனு, தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் சப்ளையை கட் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு சூழ்நிலையில் அவங்கெல்லாம் இணங்கி வரப்போ அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பாதிரியார்கள் போன்ற பெண்களிடம் தன்னுடைய ஆசைக்கு இணங்கினால்தான் நாளைக்கு ஸ்கூல் இயல்பான நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அவர் பயன்படுத்தினாருங்கிறது இது அவங்களோட ட்ரூ அலிகேஷன். இது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்ப கம்ப்ளைண்ட்டே ஆனது. பட் இது ஒரு பெரிய இஷ்யூ மேட்டர் ஆயிடும்னு அவங்க நாளைக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணல. ராமஜெயம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது இந்த மாதிரியான எல்லா வேலையும் பண்ணுவாரு. இந்த வேலை அதாவது சில பேர் சொல்லுவான்ல, அந்த நிறைய ரவுடிங்களை நானே பார்த்துருக்கேன். A+ கேட்டகரி ரவுடிங்க எல்லாம் 25-30 மீட்டர் அடிச்சவனா இருப்பான், ஆனால் தண்ணி அடிக்க மாட்டான். அது மாதிரி சில பேர் இருப்பான். நாளைக்கு ரவுடிங்களை லேடிஸ் மேட்டரில் எந்த சூழ்நிலையிலும் இந்த கேங்ஸ்டர்ரா அதுன்னா லேடிஸ் மேட்டரில் வீக்னஸாக இருக்கிறவனா என்னடா கேங்ஸ்டருங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் சகலமும் உண்டு. பாடி ஃபிட்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாரே தவிர, ஆனால் மணி மைண்டடு பார்க்கறது. நான் தான் சொல்கிறேன்ல, திருச்சி மாவட்டத்தோடைய மொத்த கட்டுப்பாடும் இருந்தது ராமஜெயம் கையில். கலெக்டர் யாராக இருக்கணும், நாளைக்கு கமிஷனர் யாராக இருக்கணும், எஸ்பி யாராக இருக்கணும், அரசு வழக்கறிஞர்கள் யாராக இருக்கணும், நீதிபதிகள் யாராக இருக்கணும், அதுக்கப்புறம் வெளிப்படையாக சொல்கிறேன்ல, ஒரு சிக்னல்ல போலீஸ் முத கொண்டு யார் நிற்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அவர் தான் முடிவு பண்ணுவார். மொத்தமா சொல்லும்போதெல்லாம் எனக்கு என்ன நினைவு வருது அப்படின்னா, கோவையில் அல்லுமா கேங்க சொல்லுவாங்க. அது போல ஒரு சின்ன ஒரு இந்த விஷால் படம் ஒன்று பாண்டிய நாடுன்னு வந்துச்சுல, அதுல ஒரு வில்லன் இருப்பாரு. அந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரம் பாதி ஃபுல்லாவே ராமஜெயம் ஸ்டோரி தான். அந்த படத்தோட ஷூட்டே பார்த்தீங்க அப்படின்னா ராமஜெயம் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு, ராமஜெயம் ஆஃபீஸ் மாதிரியே பில்டப்பு, அவர் காரில் போகிறது, பின்னாடி பைக்கில் ஆட்கள் வர்றது, அந்த பெண்களை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், தேவைக்கு பண்ணுறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கான்ட்ராக்டில் மிரட்டது, கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னா அவனை லாரியை வச்சு அடித்து கொண்டுறது, இது அவ்வளோ வேலையும் தலைவன் பார்த்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈடான தமிழ்நாடு போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத காரணம், நீங்கள் அந்த அளவுக்கு ஏழரையை கூட்டி வச்சுருக்கிறீங்க, அந்த அளவுக்கு பகைகளை சம்பாரிச்சு வச்சுருக்கிறீங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் நாளைக்கு திருச்சியில், இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது மாதிரி ஒரு 3 டாக்டருங்க ஆரம்பித்த ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளார உள்ளே புந்து ஆஸ்பத்திரியை மிரட்டி வாங்கிடுறாரு. அதுதான் நாளைக்கு காவேரி. அது கேஎம்சின்னு பேரில் இருந்துச்சு. அதாவது காவேரி மெடிக்கல் சென்டர் அதோட பேர். இவங்க அப்படியே கொஞ்சம் மைக்ரேட் ஆகி டெவலப் ஆகுறாங்க. அப்போ சென்னைக்குள்ளார மருத்துவமனை ஆரம்பிக்க போகிறப்ப கேஎம்சி பேரை கொடுக்க மறுக்குது. அந்த மருத்துவத்துறையில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணாலும், ஏன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தான் இங்கே கேஎம்சின்னு சொல்லுவாங்கங்கிறதுனால அப்போ காவேரியை ஒரு பிராண்டாக மாற்றி கொண்டுட்டு வராங்க. சேலத்தில் ஆரம்பித்தாங்க, ஈரோட்டில் ஆரம்பித்தாங்க, ஒசூரில் ஆரம்பித்தாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடின்னு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார
காவேரி இல்லாத மாவட்டங்கள்னு ஆகி தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போயிட்டாங்க சொந்த ஊருக்கு, ரெட்டியார் ஊருக்குலாம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பல மாவட்டங்களில் காவேரியால் நஷ்டத்தில் இயங்குகிறது. ஓ நாளைக்கு அவங்க மூடுற நிலைமைக்கு வராங்க. இங்கே சென்னையில் ஏவிஎம்முக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுல்ல, ம் ம் நான் அந்த முன்ன இருந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லலை, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ காவேரி அங்கே இயங்குது. அது மாதிரி வேற ஒரு சில மாவட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலே விற்கிற நிலைமைக்கு வந்து அதையும் வாங்கி காவேரியாக மாற்றிருக்காங்கிறப்ப இல்லாத தொழில் இல்லை. ரியல் எஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து விவசாயங்கள்லேருந்து நாளைக்கு டாப்பில் என்னென்ன இருக்குதோ, காலேஜஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜு, ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, நர்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நாளைக்கு எங்கெங்கெல்லாம் நாளைக்கு திருச்சி மாவட்டத்தில் அவர் புது பஸ் ஸ்டாண்டு கொண்டுட்டு வந்தாரோ அதை சுற்றியே நாளைக்கு அவர் காலேஜெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டாரு. மகன்களுக்கு திரும்பி என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. தொழில் ரீதியாக நேருவோடைய சகாப்தம், அவரோடைய ரொம்ப நீண்ட கால ஆசை என்ன தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், அவரே அவர் வாயால் பல தடவை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை நான் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன் அவர் வாயால். தமிழ்நாட்டு கோடீஸ்வரர்கள் பட்டியலில் நேருவோடைய மகன் 10ல் ஒருவராக இருக்க வேணுங்கிறது தான் நேருவோட ஆசை. அதை நோக்கி பயணிக்கிறார். திமுக அரசியல்வாதிக்கு இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் தேவையா? அவர் பேரை எதிர்பார்க்கல, மகன் பேரை தானே எதிர்பார்க்க. மகனே இப்போ வந்து எம்பியா தானே இருக்காரு. ஆனா அவங்களோட அஜெண்டா தான் அவங்க ஆட்டையை போட்டு ஊர்ல சம்பாதிக்கிறது. நான் தான் சொல்றேன்ல, ஜெயலலிதாவா சிஎம் மாறினப்ப ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு மகளிர் ஒருத்தவங்க புகார் கொடுக்குறாங்க அந்த லேண்ட் கிராபிங்ல. ஃபர்ஸ்ட் மற்றவங்கலாம் திரும்பியும் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுவான், நம்மள ஏதாவது வம்பிள் பாங்குறப்ப ஓப்பனா பிராமினுங்கிறதுனால அந்த அம்மாவை நம்பி நான் இறங்குறேன்னு இறங்கினப்ப அந்த அம்மா கொடுத்த புகார்லாம் தெரியுமா? வீட்டை வந்து பூர்வீக வீட்டை, பக்கத்து வீட்டை வாங்கிட்டாங்க, இந்த வீடு வாங்கிட்டாங்க, இதை மிரட்டுறாங்க. பூர்வீக வீட்டை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக வெளியில் போலீஸ் பெட்ரோல் போட்டு வீட்டுக்குள்ளார நல்ல பாம்பு விட்டு ஆமைங்கள்லாம் விட்டு, பிராமின்னால ஆமைங்கெல்லாம் விட்டு ரவுடிங்களை வச்சு நாளைக்கு வீட்டில் இருக்க ஜாமான் ஜெட்டெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் டிராஃப்ட்டு. இப்போ இந்த சம்பவம் 2006 நடந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் நடந்துச்சா? இது அப்படியே இப்போ கொண்டுட்டு வாங்க. இப்போ நாளைக்கு திரும்பி அமைச்சராக இருக்கும்போது 2021 ஸ்ரீரங்கம் கோயிலோட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது அன்னதான சத்திரம், அது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கவே முடியாது. சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட் மெம்பர்களுக்கே தெரியாமல் 500 கோடி ரூபா சொத்து. அதை கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், இங்கே திருச்சியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை நாளைக்கு அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து இவர் தம்பிக்கு எழுதி கொடுத்த மாதிரி அந்த சொத்தை நாளைக்கு கோயில் எடுத்து அமகரிச்சிட்டாங்க. இதே ஸ்ரீரங்கத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அது நாளைக்கு இப்போ இடி என்கொயரியில் ரவிச்சந்திரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அது நான் சொல்லலை. அடிக்கடி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 650 ஏக்கரை மிரட்டி நாளைக்கு வாங்கிடுறாரு. ஏன் அதை நாளைக்கு என்கொயரியில் மாட்டுது? அப்போ அவரை கூப்பிட்டு இந்த நடுவில் தூக்கிட்டு போனாங்களே காரில் உட்கார வச்சு, இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இந்த ரைடப்போ அவரை கூப்பிட்டு போனப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு, நல்ல இடம் வேணும்னு துர்காம்மா கேட்குறாங்க. அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் வாங்கி வச்சோம். அவங்க கேட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறையிடம் கொடுத்த வாக்குமூலம் இவங்களால தான் நாங்கள் எடுத்தோங்கிறது. இப்போ இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி யாருக்கிட்ட ஆட்டையை போட்டிங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் இடத்தையே நாளைக்கு நீ வாங்கி திங்கிற. இப்போ ரெட்டியாருங்கிற திருப்பதியில் போய் சட்ட பிரச்சனைன்னா சட்டநாதர்கிட்ட போய் சட்டையை கழட்டிட்டு சாமி கும்பிட்ற, திருப்பதியில் போய் 40 லட்ச ரூபா உண்டியலில் போட்டியே தவிர பெருமாளுடைய சொத்தையே திருடினா நாளைக்கு பெருமாள் சும்மா விடுவாரா? இதற்கு உண்டான வேலைகள்லாம் நடக்குமா இல்லையா? இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு, சேலத்தில் போய் நாளைக்கு ஏதோ அங்கே இருக்கிற திமுகவெல்லாம் வளப்படுத்தி இவர் நாளைக்கு திரும்பி எம்பியில் ஜெயிக்க வச்சுட்டானா, அதனால் எடப்பாடி இவர் அடிக்கிறானா. டெல்டாவில் திமுக வலுவாக இருக்குன்னா இவர் தான் டெல்டாவோட ராஜாவாக இருக்கானா, இவரை சாட்சி விட்டா திமுக அவங்க காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களான்னு தனக்குள்ளார தானே ஒரு கற்பனை உலகத்தை கட்டிக்கிட்டு இவரை அழிச்சா திமுகவே, அது விஜய் மாதிரி ஆயிட்டாரு, என்ன அடித்தா தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரிங்கிற மாதிரி இவர் அடித்தா திமுகவே அழிஞ்சிடும்னு நாளைக்கு எடப்பாடி பிளான் பண்ணுறாருங்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும்லாம் இல்லை, அவங்க ஹிட் லிஸ்ட்டே பெரிய லெவலில் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட அந்த 5 அமைச்சர்கள் பட்டியலில் எவன் சிக்கிறானோ இல்லையோ உனக்கு வலுவாக மெட்டீரியல் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் சொல்கிற மாதிரி பொன்முடியோட வழக்கு துரிதப்படுத்தப்படுது. இன்னும் சில திமுக அமைச்சர்களோட வழக்கு வரக்கூடிய காலங்களில் வேகப்படுத்தப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாங்கி தரேன்னு 888 கோடி ரூபா நாளைக்கு, அது ஒன்று எவிடெண்ட்டாக ஃபுல்லாக வாட்ஸ்அப் சாட் முதற்கொண்டு சம்மந்தப்பட்டவர்கள் பணம் கொடுத்து வேலை வாங்கியவர்கள் முதற்கொண்டு வாக்குமூலம் முதற்கொண்டு அதுவும் டிட்டோவாக இருக்குது. 1020 கோடி ரூபா நாளைக்கு டெண்டர் முறைகேட்டில் கமிஷன் வாங்கினதுக்கு உண்டானது, கட்சி ஃபண்டு வாங்கினது அப்படின்னு சொல்லி அதற்குண்டான ஆவணங்களும் இருக்கிறப்ப அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டரில் போகிறான் அப்படின்னா, நீ எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா உனக்கும் போலீஸுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி டிஜிபி எஃப்ஐஆரில் நான் சேர்த்துருவாங்க. எந்த அளவுக்கு அவங்க விகரஸாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. நீதிமன்றங்களுக்கு போய் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கியுமே
நாளைக்கு நேருவாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், வெளியில் பேசுகிறப்ப எந்த தவறும் நடக்கலை, எங்கள் மீது குற்றச்சாட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 2G நாளைக்கு நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு தான். ஆனால் கனிமொழி கலைஞருடைய மக ஜெயிலில் இல்லையா ஒரு வருஷமா? ஆர் ராஜா ஜெயிலில் இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டப்ப நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் சிறையில் இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? இல்லை குற்றம் நடக்கலைன்னு சொல்கிற KN நேருவை காப்பாற்றுறதுக்கு ஏன் முதலமைச்சர் நாளைக்கு துடிக்கிறார்? ஏன் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோட கேள்வியாக இருக்குது. நியாயமாக இவர் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேங்கிறாருல நேரு. அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டால் உள்ளே ஈடி புந்துருவான். எஃப்ஐஆர் அவனுக்கு ஒரு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டீங்கன்னா அவன் உள்ள நுழைஞ்சிருவான். லைசன்ஸ் கொடுத்த மாதிரி தான் உள்ள வந்துட்டு அவன் தூக்கிட்டு போயிடுவான். இப்பயும் நீங்கள் ஒன்றும் இல்லை, 2 ஆப்ஷன் தான் நடக்க போகுது. ஒன்று, இப்போ அடுத்தது ஒன்று ஹைகோர்ட் மூலமாக சிபிஐக்கு கேஸ் போயிடும். சிபிஐக்கு போயிட்டா எஃப்ஐஆர் தேவையில்ல, அவன் இஷ்டத்துக்கு இறங்கலாம். ஒன்று. 2வது விஷயம் இல்லை அப்படின்னா இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நாளைக்கு தேர்தலுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா டிவிஎஸ்சிலேருந்து தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து மொத்தமாக தேர்தல் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அப்போ எஃப்ஐஆரை போட்டு நேருவத்துக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் அவங்களுடைய திட்டம். எந்த சூழ்நிலையிலையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி KN நேரு, மணிவண்ணன், ரவிச்சந்திரன் அவருடைய சகோதரர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படுகிறார்கள். 8 மாதத்துக்கு சிறையில் இருப்பது உறுதி. நேருவுடைய சகாப்தம் இந்த தேர்தலுடன் நாளைக்கு முடிவுக்கு வருகிறது. நன்றி. நன்றி சார்.